எவ்ரிஒன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா சிங்கப்பூரில் இருக்கேங்க. யூ சி ஹவ் சிங்கப்பூர் சிங்கப்பூரில் வந்து இப்போ சைனீஸ் நியூ இயரோட இன்னும் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. திஸ் இஸ் சிங்கப்பூர், திஸ் இஸ் விவோ சிட்டி மால். இது ஸோ விவோ சிட்டி மாலுக்கு வந்து என்னங்களோட ரிலேட்டிவ்ஸோடு வந்திருக்கேன். ஸோ பேரப்பிள்ளைன்னே சொல்லலாம். ஸோ பேரப்பிள்ளையோடு வந்திருக்கேன். ஸோ இட்ஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ராஜா சார் ப்ரோக்ராம், ஸோ அதுக்காக வந்தேன். ஸோ இதான் விவோ சிட்டி. இட்ஸ் ஸோ நைஸ். ஸோ என்னென்ன எடுக்க முடியுமோ எடுத்து ஐ வில் ஷேர் இட் வித் யூ ஆல். ஓகே, பாய் பாய் பாய். How is it? Good. Which one is nice? This one and this one. Only one you have to say. Which one is nice? This one and this one. Noodle more spicy. It's a second. One more. More plate. another plate. Yeah, thank you. ஆக்சுவலாக இப்போ வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இருந்தோம் சிங்கப்பூரில். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஹோட்டல் வந்து அடைந்து விட்டேன். திஸ் இஸ் த ஹோட்டல். அது வந்து இப்போ எங்களுக்கு ராஜா சார் ஷோக்காக எங்களுக்காக போட்டிருக்கிற இடம். ஸோ அதுதான் சிம்பிள். இட்ஸ் அ ஸ்மால் ரூம். கிச்சன் நெட்லாம் இருக்கானா சமைச்சிக்கலாம். ஐ திங்க் they have pots and pans-லாம் கூட இருக்கும் போல இருக்கு. I think so. ஆமாம், பிளேட்ஸ் இருக்கு, கட்லரிஸ் இருக்கு, அண்ட் தென் அதே மேகி இதெல்லாம் போட்டுக்கலாம். ஐ திங்க் சோப் வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். மைக்ரோவேவ் இருக்குது, இதை பூட்டி வச்சுருக்காங்க. ஐ திங்க் மினி பாரில் யூஸ்வலாக ஒன்றும் வைக்க மாட்டாங்க. நான் சொல்ல எம்டி தான் இருக்கும். நான் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவாங்க. சம் ஹோட்டல்ஸ் வந்து ஓகே, சம் இடத்துல they won't have. வெளியில் ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? ஜிம்போரியா என்னமோ சொல்லுவாங்க. இப்போ மறந்துட்டேன். திஸ் இஸ் சிட் அவுட். ஆனால் சரியான சூடாக இருக்குது, வெளியில் போக முடியல. ஸோ திஸ் இஸ் தி ஹோட்டல் ஐம் ஸ்டேயிங். டிவி உள்ளே கண்ணாடிக்குள்ளே பதிச்சிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் த டாய்லெட். This is the toilet. They have a bathtub and then bag வைக்கிறதுக்கு ஒரு இடம். They have a robe. Then they have ironing board இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் க்ளோத்ஸ் துவைக்க போடுறது வந்து ஒரு பேஸ்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் they have a locker, hair dryer. So this is the place.
இன்னொரு விஷயம் வந்து வெரி ஹைலி செக்யூர்ட் பிளேஸ். அந்த ஃப்ளோ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும். அண்டு இது பார்த்திங்கன்னா லிஃப்ட்டு வரதா இருந்தாலும் கார்ட் போட்டு தான் வரணும். அண்ட் தென் இஃப் யூ வாண்ட் டு கம் இன் டு திஸ் ஏரியா, இந்த ரூம்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு வரதா இருந்தாலும் தஸ் அ டோ, அதுக்கு வெளியில் வந்து ஒரு கார்ட் என்ன சொல்கிறது, கார்ட் டேப் பண்ணுற ஒரு இடம் இருக்குது. அது இருந்தால் தான் யூ கேன் கம் இன்சைட். ஸோ எல்லோரும் உள்ளே வர முடியாது, அந்த ஆக்சஸ் கார்டு இருந்தால் தான் உள்ளே வர முடியும். ஸோ திஸ் இஸ் த பிளேஸ். ஸோ டுமாரோ இஸ் அவர் ஈவெண்ட். நிறைய பேர் ஆக்சுவலாக கொஞ்சம் டிலேடான ஃப்ளைட்ஸில் மாட்டிக்கிட்டோம். ஆக்சுவலாக நான் வந்து ஏர் இண்டியா எடுத்தேன் மண்டே ஏர்லியாக. 12:45 எடுக்க வேண்டிய ஃப்ளைட் வந்து 1:40 தான் எடுத்தாங்க, 1:45 தான் எடுத்தாங்க, 1 hour டிலே. 8 o'clockலாம் நான் வந்து லேண்ட் ஆகணும். நான் 8:30 8:40 தான் லேண்ட் ஆனேன். ஸோ ஏர் இண்டியா வாஸ் ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லலாம். ஏன்னா ஈவன் பிஸ்னஸ் கிளாஸ் வந்து தே டோன்ட் ஹேவ் இன்ஃப்ளைட் என்டர்டெயின்மெண்ட். 4 hours இருந்தாலும் ஒரு படமாச்சு பார்க்கலாமே, 2.5 மணி நேரம் படமாச்சு பார்த்துருக்கலாமே. பிஸ்னஸ் கிளாஸ்க்கே நோ என்டர்டெயின்மெண்ட். அண்டு சீட்டிங் பார்த்திங்கனாலும் ஃபுட் ஸ்பேஸே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பிஸ்னஸ் கிளாஸ்க்கு. அண்டு ஆக்சுவலாக இன்றைக்கி சரண் நேற்று ராத்திரி எடுத்த ஃப்ளைட் வந்து 12:45 எடுக்க வேண்டிய ஃப்ளைட் 5 o'clock தான் அங்கே சென்னையிலேருந்து டிபார்ட் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரம் 12 லைக் யோசிச்சு பாருங்கள். ஸோ 12:45னா மேபி ஹீ கேம் டு த ஏர்போர்ட் 1.5 hours பிஃபோர். 10:30 வந்திருந்தால் கூட ஃப்ரம் 10:30 until 5 AM அவன் ஏர்போர்ட்லேயே தான் இருந்திருக்கான் ஃப்ளைட்டில் அவ்வளோ நேரம். லான்ச்சில், எக்ஸிக்யூட்டிவ் லான்ச்சில் இருந்தால் கூட, பிஸ்னஸ் லான்ச்சில். இட்ஸ் கிரேசி. ஏர் இண்டியா மஸ்ட் டூ சம்திங் அபவுட் திஸ். இல்லைனா they gonna lose their credibility. I think nobody will want to travel on Air India. ஏன்னா இந்த மாதிரி டைம் நிறைய இடத்துல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ப்ளீஸ் தயவு செஞ்சு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வீடியோஸ் போடுறாங்க. எனக்குமே அதுதான் சொல்கிறேன். இன்னும் லைக் இந்த மாதிரி 2-3 தடவை நடந்துருச்சு ஏர் இண்டியாவிலே. அண்ட் இட்ஸ் வெரி டிசப்பாயிண்டிங் த வே தே ஆர் ஹேண்டிலிங். சில ஃப்ளைட்ஸ்லாம் பண்ணி வாட்டர் ஃப்ளைட்டாக இருக்குது, தண்ணிலாம் ஊற்றுதுங்க. டாய்லெட்டில் போனால் அந்த பேபி இந்த டைப்பர் சேஞ்சுக்கு ஒரு போட் மாதிரி இருக்கும், அதெல்லாம் கையில் பிடிச்சிட்டே டாய்லெட் யூஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு ஏர் இண்டியாவில். ஸோ ஐ திங்க் தே ஹேவ் டு டூ சம்திங் அபவுட் இட். கேட்டப்போ நாங்கள் வந்து 300 ஃப்ளைட்ஸ் வி ஆர் கோனா சேஞ்ச் அப்படின்னாங்க. எங்கே சேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரில. அண்டு அவங்களுடைய ப்ராசஸ் மாற்றணும். அவங்களுடைய உள்ள டீம் எல்லாமே ஒரு சொதப்பலான ஒரு ப்ரோக்ராமிங்கில் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் அதெல்லாமே மாறணும். Hope for the best for Air India. If not, I think they're going to lose it. Anyway, நாளைக்கு வந்து ராஜேஷ் சார் ஷோ சிங்கப்பூரில். ஸோ எவ்ரிபடி have bought tickets. எக்ஸ்போ ஹால் 7ல் நடக்குது. ஸோ நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா உங்களுடைய டிக்கெட்ஸ் வாங்குங்க அண்ட் கம் அண்ட் என்ஜாய். அண்ட் திஸ் ஈவினிங் தேர்ஸ் அ மீட் அண்ட் கிரீட். அதுக்கும் ஐ திங்க் தே ஹேவ் டிக்கெட்ஸ் நினைக்கிறேன். இஃப் ஆல் யூ ஆல் பாட் வி ஆல் மீட் யூ தேர். அண்ட் நாளைக்கு ஷோலையும் உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறோம். பாய், டேக் கேர்.